இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாநிலங்களில் உள்ள நிதிகளை எல்லாம் அபகரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை பார்க்கின்றோம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம், அதாவது அரசியல் சாசன சட்டத்தினுடைய 269வது பிரிவு மற்றும் 270வது பிரிவுகளில் துணை பிரிவுகளை ஏற்படுத்தி மொத்த மத்திய அரசாங்கத்தினுடைய வருவாயில் 29 விழுக்காடு மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வேண்டும் என்பதை நிலைநாட்டியவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 15 கொடியேற்றுவதற்கு, தேசிய கொடியேற்றுவதற்கு வழிவகுத்தவர் கலைஞர் என்று. மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் 29 விழுக்காடு மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்பதற்கான அரசமைப்பு சட்டத்தினுடைய திருத்தத்தை ஏற்படுத்தியவர் கலைஞர் என்பதை நிச்சயமாக மறந்துவிட முடியாது. சமூக நீதியின் தொட்டிலாக தமிழ்நாடு உருவாகி இருப்பது, குறிப்பாக இன்றைக்கு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்தி, அது மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்திய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கலைஞர் அவர்கள் 1969 பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டில் இருந்த கல்லூரிகள் வெறும் 90 கல்லூரிகள் தான். அந்த கல்லூரிகளை 200க்கும் மேலே அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளாக மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் மட்டுமல்ல, தாலுக்கா அளவிலே அரசு கல்லூரிகளை ஏற்படுத்தி சில ஆயிரங்களாக இருந்த பட்டதாரிகளை பல கோடிகளாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர், உயர்கல்வியை தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரத்துக்கு கொண்டு சென்றவர் கலைஞர் என்பதை மறந்துவிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் கலைஞர் என்ன செய்தார் என்று சொல்கிறார்கள். அப்படி பேசக்கூடியவர்கள் பட்டதாரிகளாக கையை உயர்த்தி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு கலைஞர் ஏற்படுத்திய உயர்கல்லூரி கல்வி நிறுவனங்கள் தான் காரணம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படி பல துறைகளிலே தமிழர்களுடைய வாழ்க்கையை உயர்த்திய பெருந்தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நூற்றாண்டு நிறைவு விழா அல்ல, இதை தொடர்ந்து நடத்துவோம் என்று நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். நம்முடைய கடமை பட்டி தொட்டி எல்லாம் தமிழர்கள் விழித்தெழுந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்றால் அது திராவிட இயக்கம் தான் அதற்கு காரணம். அதில் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட இயக்க கொள்கைகளை நிலைநிறுத்தியவர் கலைஞர் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் நாள்தோறும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.